பாட்டுக்கு அம்மாவை கேட்காம அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டோமே. இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. முதல்ல அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பார்ப்போம். சொல்லு ரஞ்சித். அம்மா, உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியலம்மா. டேய், சஸ்பென்ஸ் வைக்காம என்ன முடிவெடுத்தேன்னு சொல்லுடா. சூப்பர்ரா, உனக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்தே. நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. இதான் சான்ஸ். அவ கழுத்துல எப்படியாவது தாலியை கட்டிடு. அது இல்லைம்மா, நீங்கள் வேற ஊரில் இல்லை, அதான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு தோணுது. டேய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு நமக்கு தேவை நீ வள்ளி கழுத்துல தாலி கட்டணும். அதனால நீ வேற எதை பத்தியும் யோசிக்காம நாளைக்கு அவ கழுத்துல தாலியை கட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் வர பாக்குறேன். நான் டைமுக்கு வரலன்னா கூட எனக்காக பார்க்காத, தாலியை கட்டிடு. மா, எப்படிம்மா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நான் தாலி கட்டும்போது என் பக்கத்தில் இருக்கணும்ல. டேய், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் தள்ளி போனா நமக்கு தான் ஆபத்து. அதனால வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்க. என்ன பத்தி யோசிக்காத. தாலியை கட்டி வள்ளிய லாக் பண்ணு. சரிம்மா. மாப்ள, முகூர்த்தத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை, ரிசப்ஷனுக்கு ஒரு குர்தா, அப்புறம் மறுநாள் அழைப்புக்கு ஒரு சாதா வேட்டி சட்டை. அவ்வளவுதான் மாப்ள. ஏன் மாமா, இது போதுமா இல்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா இன்னும்? ஐயோ ஆனந்தி, ஏற்கனவே மாப்ள கஷ்டத்துல இருக்கான்ல, அதனால செலவிழுத்து விட கூடாதுன்னு எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். பாத்தியா வேணி, இப்பேற்பட்ட மச்சான் கிடைக்கிறதுக்கு வேலு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. யோசிக்காம கேளுக்கா. எனக்கு பெருசாலாம் எதுவும் வேணா வேலு. முகூர்த்தத்துக்கு கட்டிக்க ஒரு காஞ்சிபுர பட்டு, ரிசப்ஷனுக்கு ஒரு சாதாரண பட்டு, மறுநாளுக்கு அழைப்பு இருக்கும்ல, அதுக்கு ஒரு காட்டன் புடவை. அவ்வளவுதான். ஏய்யா வேலு, நீ என்னய்யா அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, சொல்ல எழுதிக்கிட்டு இருக்க. அவளுக்கு துணி வாங்குற காசுல ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் போல. மா, இப்ப நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்னு இப்படி ஷாக் ஆகுற? ஒரு கல்யாணத்துக்கு இது கூட கேட்கலனா எப்படி? இத்தனைக்கும் தம்பிக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு கம்மியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதாண்டி புரியுது உன் புருஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு. எல்லாம் உன்கிட்ட இருந்ததே வந்துச்சா? மா, பரவாயில்ல விடுங்கம்மா. எப்பவாச்சும் விசேஷத்துக்கு தானே இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கிறோம். அதனால தான் அக்கா இப்படி கேட்குது. அது ஆசைப்பட்டதை எடுத்துக்கிட்டு விடுங்க. மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. எனக்கு எதுக்குயா அதெல்லாம்? எனக்கு ஒண்ணு வேணாம் வேலு. வீட்டுல இருக்க சேலையே ஊர்பட்ட சேலை கிடக்கு, அதுல ஏதாவது ஒன்ன கட்டிக்கலாம். உங்களுக்குப்பா? டேய், எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி விடுங்க, நானே எழுதிக்கிறேன். ஓய் கல்யாண பொண்ணு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குண்ணே. முகூர்த்தத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் போ. ஆனந்தி, வாங்கண்ணே. வாங்க 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 மகனே, வாங்க. வாங்கம்மா. வாங்கண்ணே, உட்காருங்க. இருக்கட்டும். ஏப்பா வேலு, எங்களுக்கு தெரியாம எதையாவது மறைக்கிறியா? இந்த கல்யாணத்துல உண்மையிலேயே உனக்கு வெறுப்பா இருக்கா, இல்ல எல்லாருக்காகவும் நீ நடிக்கிறியா? என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விருப்பம் இல்லாமையா என் பிள்ளை ஒத்துக்கிட்டு இருப்பியா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் வேலு பேசட்டும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் மறைக்கலையே. இல்லப்பா,
நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என் பொண்ணுகிட்ட கூட பட்டு மடாம பேசிட்டு இருக்க. அப்பப்ப காணாம வேற போயிடுற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரே மர்மமா இருக்கு எனக்கு. ஏங்க ஏங்க என்னங்க என்னென்னவோ சொல்றீங்க. அவன் எப்பயும் போலதாங்க இருக்கான். உங்களுக்கு தான் ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க நான் உங்ககிட்டயும் ஒண்ணு கேட்கலான்னு தான் வந்தேன். அப்பப்ப நீங்களும் உங்க பிள்ளையும் ரகசியமா கூடி பேசுறீங்க. திடீர்னு வெளியில கிளம்பி ரகசியமா போயிட்டு வர்றீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க. நாங்க சும்மா இந்த கல்யாணத்தை எப்படி பண்றது, எவ்வளவு செலவாகுன்றத பத்தி பேசிட்டு இருப்போம். மத்தபடி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வெளியில 2 பேர் போறது வர்றது கூட பணத்துக்காக தாங்க. அதான் கல்யாண செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் நீங்க எதுக்கு பணத்துக்காக வெளியில எல்லாம் போறீங்க? என்னம்மா நீங்க கல்யாண செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்கன்றதுக்காக நாங்க சும்மா இருந்துட முடியுமா? எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணணும்ல. அதனாலதாங்க நாங்க கொஞ்சம் அலையிறோம். ஆமா மதினி, என்ன இருந்தாலும் எங்களால முடிஞ்சதை நாங்களும் செய்யணும்ல மதினி. அதுதானே முறை. இங்க பாருங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க பொண்ணை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். அதுல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது மதினி. 2 கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. இந்தம்மா ஆனந்தி, உங்க அண்ணன் கிட்ட பேசுமா. இத பாருங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது சின்ன ஏமாற்றம்னா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது. இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல ஏதாவது தப்பு நடந்தா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. பஞ்சவரணம், வா போலாம். போலாங்க. மதினி, கல்யாணம் தள்ளி போக டேஞ்சர் தான். இந்த வேலை வேறு என்னென்னமோ பிளான் போட்டிருக்கான். அதனால் அம்மா சொல்கிற மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழத்தை தாலி கட்டிட வேண்டியதுதான். இந்த விஷயம் வேலை எனக்கு தெரியவே கூடாது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். அதனால் முதல்ல அவனுக்கு ஒரு செக் வைக்கணும். என்ன பண்ணுறது? அவன் ஆளுக்கு அடிப்போம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் ரஞ்சித் பேசுகிறேன், வள்ளியோட மாப்பிள்ளை. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கும் வள்ளிக்கும் நடக்கிற இந்த மேரேஜில் ஒரு சின்ன சேஞ்ச். சின்ன சேஞ்சா? என்னங்க ஆச்சு? இல்லை சேஞ்சுன்னு சொன்னதும் நீ எதுவும் பயப்படாத. வள்ளிக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கே வா? என்னங்க சொல்றீங்க? எப்படி? சரி, எப்படி இருந்தா என்ன, கல்யாணம் தானே, நல்லபடியா பண்ணிக்கோங்க. நீங்க வள்ளி கழுத்துல தாலி கட்டினாதான் என்னோட ரூட் கிளியர் ஆகும். இரு, அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படாத, ஓகே? நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிற இந்த விஷயம் வேலனுக்கு தெரிஞ்சா கல்யாணத்தை நடக்க விட மாட்டான். அதனால அவனை வரவிடாம தடுக்கணும். ஆமால, நான் சொல்றத கேளு. நீ மட்டும் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க வேலனை கண்ட்ரோலில் வச்சிருந்தேன்னு வையே, என் கல்யாணம் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அப்படி நீ ஆசைப்பட்ட மாதிரியே வேலை உனக்கு கிடைச்சிருவான். ஒரு நாள் முழுக்க அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஏய், நல்லா யோசி. சீக்கிரம் ஒரு ஐடியா பண்ணி வேலை டைவர்ட் பண்ண. எந்த காரணத்துக்காகவும் வேலனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. அவன் ஃபோன்லேருந்து வண்டி வரைக்கும் எல்லாமே உன் கண்ட்ரோலில் இருக்கணும். அவனை இந்த வீட்டு பக்கம் வரவிடாம பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பார்த்துக்கோ. நான் வைக்கிறேன். எப்படி இவருக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கிறது? எமோஷனலா ஏதாச்சும் சொன்னாதான் அவர் எங்கேயும் போகாம இருப்பாரு.
என்ன பண்ணலாம்? ஐடியா. தங்கச்சி சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும். வேலா, வரேன் வரேன். ஏம்மா ஆனந்தி, இந்த ஆண்டிப்பட்டி அசோக் இருக்கான்ல, அவன் பேர் எழுதிக்கோ. அப்புறம் இந்த தேனி பெரிய குளத்துல முத்துப்பாண்டியோட பங்காளிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேரெல்லாம் கூட எழுதிக்கம்மா. எந்த பேரையும் விட்டுறாதம்மா. எல்லார் பேரையும் நான் சொல்றேன் உனக்கு. ஏங்க, ராமநாதபுரத்துல எங்க அக்கா ஈஸ்வரி. அம்மா அந்த பேரை எழுதிக்கம்மா. அப்புறம் சிவகங்கையில என் தங்கச்சி சேதுமாதேவி இருக்கா. அம்மா, புதுக்கோட்டையில இருக்கிற என்னுடைய நாத்தனார் தேன்மொழி, அப்புறம் பக்கத்து தெருவுல இருக்கிற என் சின்ன மாமியார், இவங்க எல்லாருக்குமே கொடுக்கணுமா? ஞாபகமா எழுதுற ஆனந்தி. அலங்காநல்லூர்ல இருக்கிற என் அத்தை மகனுக்கு. ஏங்க சும்மா இருங்க. நம்ம கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் பத்தாதா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஏங்க, ராமேஸ்வரத்துல இருக்கிற லட்சுமி அவங்க பெரியப்பாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும். நீ கூட போயிட்டு வந்துல தங்கம். வேணியோட கல்யாணத்துக்கே சொல்லலைன்னு ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க. ஏய், அவங்களெல்லாம் ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? இம்புட்டு தூரம் அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? என்னங்க நீங்க, அவங்க வர்றாங்க வரல, அதுவா நம்மளுக்கு முக்கியம்? நம்ம கொடுக்க வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாப்பா, அக்கா கல்யாணத்துல நிறைய குறையாகி போச்சு. ஆனா ஆனந்தி கல்யாணத்துல அப்படி எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஓ, யாரையுமே நாமளும் ஒதுக்க வேண்டாம். எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து விட்டுருவோம். சரிப்பா வேலு. ஆனந்தி, அவங்க பேரெல்லாம் எழுதிக்கம்மா. சரியான நேரம் தான். எமோஷனல் சீன் தான் ஓடிட்டு இருக்கா. ஆனந்திய வச்சே லாக் பண்ணிட வேண்டியதுதான். அம்மாடி ரேணு. அத்தை, என்னம்மா அங்க வரைக்கும் வந்துட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க? இங்க வாமா. வாமா. என்னத்த எல்லாரும் ஒன்னா உட்காந்து கணக்கு வழக்கு பாக்குற மாதிரி இருக்கு? கணக்கு வழக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்துருச்சுல, அதான் யார் யாருக்கு கொடுக்கணும்னு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். சூப்பரு. ஆனந்தி மொத பத்திரிக்கைய சாமிக்கு வைக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஏம்மா ரேணுகா, மாமா, உங்க வீட்ல எப்போத்துல இருந்து பத்திரிகை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அது வந்து எங்க வீட்ல மொத பத்திரிக்கைய சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாமா கொடுக்க ஆரம்பிப்போம். ஓஹோ. நான் கூட இப்ப அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ. அது சம்பந்தமா பேசத்தே வந்தியா? என்ன விஷயம் ரேணு? நாளைக்கு கார்த்தி ஆனந்தியோட கல்யாண பத்திரிக்கைய கோயில்ல வச்சு சாமி கும்பிட போறோம்ல, அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அதான் வந்தேன். சரி சரி. உங்க வீட்ல எல்லாத்தையுமே இப்படி கடைசி நேரத்துல தான் வந்து சொல்லிட்டு போவீங்களா? ஏன் எங்களுக்கெல்லாம் வேற வேலை இருக்கா இல்லையான்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்களா முடிவு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் அப்படியே வந்துடணுமா? ஐயா வேலு, என்னையா பொசுக்குன்னு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க சொல்லி விட்டுருக்காங்க பெரியவங்க. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளை சொல்ல வந்திருக்கு. நீ ஏன் இம்பிட்டு கோவப்படுற? இல்லம்மா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் டப்பு டப்புன்னு வந்து சொல்றாங்க. ஏன் நலங்கு விஷயத்தை எடுத்துக்கங்க. நாளைக்கு நலங்கு வைக்க போறோம்னா நைட் வந்து சொல்லிட்டு போறாங்க. நாம எப்படிமா ரெடி ஆகுறது? ஏங்க சாரிங்க, சத்தியமா நீங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன, உங்களுக்கு டைம் வேணும் அவ்வளவுதானே? நான் போய் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு அவங்களால வர முடியாதாமா? அவங்களுக்கு என்ன தேதி தோதுப்படுதோ அந்த தேதியை பார்த்து பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிடுறேன்னு சொல்லிடுறேன். போதுமா? ரேணு, என்னம்மா நீ? நாங்க எப்ப முடியாதுன்னு சொன்னோம்? அதுவும் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறதுக்கு நாங்க முடியாதுன்னு சொல்லுவோமா? இல்லத்த, இப்ப இவர் தானே சங்கடப்படுறாரு. எனக்கு எங்க அம்மாவோட உங்க புள்ளதான் அத்த முக்கியம். இவருக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. அதனால இனிமே எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டே முடிவு பண்ணுங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். என்ன
ஆனந்தி கல்யாண பத்திரிக்கைய மொத சாமிக்கு படைக்கணும்னு நினைச்சு அது தள்ளி போகும். அவ்வளவுதானே, அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க. ஐயா வேலு, நீ விளையாட்டுக்கு பேசுனியா உண்மையிலேயே கோபத்துல பேசுனியான்னு தெரியல. ஆனா பாரு, ரேணுகா மனசு சங்கடப்பட்டு பேசுற மாதிரி பேசுறா. இங்க பாரு வேலு, இது ஆனந்தியோட கல்யாண விஷயம். எடுத்தோம் கௌத்தம்லாம் நம்ம பேசக்கூடாது. கொஞ்சம் அனுசரிச்சு தான்யா போகணும். அம்மா நான் ஒன்றும் தப்பாக சொல்லம்மா. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொன்னால் நம்ம ரெடியாக வசதியாக இருக்கும்ல. இப்படி கடைசி நேரத்தில் சொன்னால் எப்படின்னு தான் கேட்டேன். மற்றபடி இதில் எனக்கு ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு பத்திரிக்கை படைக்கணும்னா படைச்சிடலாம். ஆனந்திக்கு ஒரு நல்லதுன்னா நான் ஏன் குறுக்க நிற்க போகிறேன்? ஆனந்தி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தானே இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். அப்புறம் என்ன ரேணு? அதான் என் புள்ள சொல்லிட்டியான்ல, நீ மதினிட்ட போய் நாளைக்கே வச்சுக்கலாம்னு போய் சொல்லு. சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். ரேணு ஒரு நிமிஷம், இதை எழுதிக்கிட்டு வந்துடுறேன். ரத்னம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம்லாம் பண்ணி வந்திருக்காரு. அவருடைய உழைப்பு ரொம்ப பாராட்ட வேண்டியதுமா. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். இங்க பாரு, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். விடிஞ்சா உனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேச முடியாது, பாத்துக்கோ. என்னன்னு தெரியல வேலா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு விடிஞ்சா கல்யாணம்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எதையோ தொலைக்கிற மாதிரி தோணுது. மனசெல்லாம் பாரமா இருக்கு. எந்த சம்பந்தமும் இல்லாம எதுக்கு இந்த காதல் வந்து தொலைச்சதுன்னு தெரியலையே. இந்த பாரத்தை சுமக்கவும் முடியாம உன்கிட்ட பேசவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் வேலா. இப்ப வேலு, இப்ப எழுதின வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து கொரியர் பண்ண வேண்டிய பத்திரிகை எல்லாம் பார்சல் பண்ணி கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுரு. சரியா? சரிப்பா. சரி, நான் இந்த வந்துடுறேன். கவனமா எல்லா வேலையும் முடிச்சிருப்பா. ரேணு, வந்தது வந்துட்ட, கொஞ்ச நேரம் இரு, நான் போய் இட்லி ஊத்தி வைக்கிறேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை, நான் வெயிட் பண்றேன். ஏ வேணி, வா, 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா இட்லி ஊத்திட்டு வரலாம். வா. சரிம்மா. வேணி மாமா, இங்க வா, பாடிங்க. என்ன? மாமாவுக்கு நல்லா முருகலா ஒரு தோசை போட்டு தனியா எடுத்து வையே. ஏய், என்னடி முறைக்கிற? போட்டு தரேன். யாராது இந்த நேரத்துக்கு இந்தம்மா எதுக்கு வேலனுக்கு கால் பண்ணுது? யாருன்னு? வேற யாரு? எல்லாம் அந்த அமைச்சரோட பொண்ணு வள்ளிதான். இங்க கொடுங்க. ஏய், வேணா அட்டன் கிட்டன் பண்ணிடாதம்மா. அவன் பயங்கரமா கத்துவான்.
நான் பல தடவை அவன்கிட்ட வாங்கி கட்டியிருக்கேம்மா, பாத்துக்க. ஹலோ, என்னது ரேடிகோ வாய்ஸ் மாதிரி இருக்கு? சொல்லுங்க வள்ளி, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ரேணு, நான் லைன்ல இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? வேலை இல்லையா? இல்லையே, இப்பதான் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவர் வந்த உடனே நான் சொல்லிடுறேன். சரி, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அவர் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல ரேணுகா. நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. சிஎம் டேட் கிடைக்காததுனால அப்பா அவசரமா ஏற்பாடு பண்ணிட்டாரு. கல்யாணத்தப்போ வேலை இருக்கணும்னு அப்பா தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு.